ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவும் தமிழ்நாடும் எந்தெந்த இதில் தரவரிசை என்ன அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2ல் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் பற்றி ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கூட்டுலையாலும் சரி இல்லை நமக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கம்பல்சரி கேட்டுறாங்க. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வீடியோ பார்த்துட்டே வாங்க, ஓகேவா? இதில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேட்க வாய்ப்புகள் இருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஐநாவின் ஆய்வின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.92% இருக்குது. ஓகே, 92. ஓகேங்களா? ஐநாவின் ஆய்வின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்குது? 0.92% இருக்காமா. அடுத்து, நாட்டில் வேலைவாய்ப்பு விகிதம் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 36%. நாட்டில் நம்ம இந்தியாவில் ஒரு வேலைவாய்ப்பு விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 10 ஆண்டுகளில் பார்த்துட்டிங்கன்னா 36% வந்து அதிகரிச்சுருக்குது. அடுத்து மூணாவது பாருங்கள். இந்திய அளவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த நகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லை. நம்ம தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டம் தான் இப்போ பிடிச்சிருக்கு. என்னென்னா இந்திய அளவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த நகரம் என்னென்னது? நெல்லை. அடுத்து, உலகின் எத்தனையாவது பெரிய காப்பி உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்துள்ளதுன்னா 7வது. ஓகேங்களா? அது பர்சன்டேஜ் இல்லை, 7வது. உலகின் எத்தனையாவது பெரிய காப்பி உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்துள்ளது? 7வது. அடுத்து 5வது பாருங்க. 2025 ஆண்டிற்கான நிதி ஆயோக்கின் நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா? 2025 ஆண்டிற்கான நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது இந்தியாவில் கேட்குறாங்க. இது என்னது? ஒடிசா. அடுத்து 6வது பாருங்க. உலகிலேயே சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 12வது இடம். உலகிலேயே சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 12வது. அடுத்து 7வது பாருங்க. கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் இறக்குமதியில் உலகின் எத்தனாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது? 3வது. எப்படின்னா, கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் இறக்குமதியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? இந்தியா உள்ளது 3வது. ஓகே, இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, 3 பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் நிலம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது பாருங்க. ஊராட்சிகளில் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? நம்பர் 1 இடத்துல. இந்த கிராம ஊராட்சியெல்லாம் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல தமிழ்நாடு வந்து எத்தனை இடத்துல இருக்குது? ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? சரி. அடுத்து 9வது பாருங்க. 2024-25 நிதியாண்டில் இந்தியா எத்தனை சதவீதம் வளர்ச்சியடையும் என்று IMF கணித்துள்ளது? 6.5%. 2024-25 நிதியாண்டில் இந்தியா எத்தனை சதவீதம் வளர்ச்சியடையும் என்று IMF கணித்துள்ளது? 6.5%. அடுத்து 10வது. நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 3.2. நாட்டில், இது வந்து இந்தியாவில், நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 3.2. அடுத்து 11வது பாருங்க. உலக காற்று மாசு பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 5. ஓகேங்களா? உலக காற்று மாசு பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 5. அடுத்து, உலகளாவிய பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 24. 24/7 எல்லாரும் நெட் இன்டர்நெட் பேசிட்டே இருப்பாங்கப்பா, வாயை மூடவே மாட்டுறான், 24 மணி நேரம் பேசிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி இந்தியா வந்து 24 மணி நேரம் பேசு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து 13வது. நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 36. 36 வயசு பசங்களும் நெட் யூஸ் பண்ணுவாங்க, 3 வயசு குழந்தைங்களும் யூஸ் பண்ணுவாங்க, 6 வயசு குழந்தைங்களும் நெட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 36. அடுத்து, சர்க்கரை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 2. ஓகேவா? நம்ம வீட்டில் நாட்டு சர்க்கரை இருக்கும், சர்க்கரை இருக்கும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது என்ன? சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். 2வது ஆப்ஷன் சர்க்கரை. ஓகேவா? அப்படிங்கும்போது சர்க்கரை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 2வது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. 15வது பாருங்க. நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று IMF கணித்துள்ளது? 6.2.
நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐஎம்எஃப் கணித்துள்ளது? 6.2. அடுத்து 16வது பாருங்க. இராணுவத்திற்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 5வது இடம். ஓகேவா? நம்ம நாட்டில் 6 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேர் இராணுவமாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா இராணுவத்திற்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 5ஆம் இடம். அடுத்து 17வது பாருங்க. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் வாகன ஏற்றுமதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? 19%. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் வாகன ஏற்றுமதி சதவீதம் எத்தனை அதிகரித்துள்ளது? 19%. ஓகேவா? 19% ஓகேங்களா? சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பேச முடியல. அடுத்து எத்தனாவதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். ஏன்னா ஏன் இந்த வீடியோ சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னா குரூப் 2 வந்துருச்சுல்ல, கரெக்டாக அப்புறம் சீக்கிரம் முடிக்கணும். உங்களுக்கு கேட்குற கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது. அதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத கொஞ்சம் பேச்சு வர மாட்டேங்குது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ அடுத்து பார்த்துட்டோம்னா எத்தனாவது? 19வது. 18 பார்த்துடலாமா? 18 பாருங்க. இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசம். மத்தியத்தில் இருக்கு. மகப்பேறு மத்திய அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். அடுத்து 19வது பாருங்க. பத்திரிகை சுதந்திர குறியீடு 2025 இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 151வது இடம். 151. எப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுக்குங்க. அடுத்து 5. ஓகேங்களா? ஒரு வீட்டில் ஒரு பத்திரிக்கை வாங்கலாம். இவன் 5 பத்திரிக்கை வாங்குறான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா நம்ம நாட்டில் எத்தனையோ பத்திரிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை தான் வாங்கணும். ஆனால் இவன் 5 பத்திரிக்கை வாங்குறான். அதுக்கப்புறம் ஒரு 10 பத்திரிக்கை ஒவ்வொரு பத்திரிக்கை சேகரிக்கிறான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 20. பத்திரிகை சுதந்திர குறியீடு இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளதுன்னா 4% போட்டிருக்கேன். இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஏன்னா ஒரே கொஸ்டின் நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம். சாரி, இது ரெடி பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த 20வது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 4.9 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 2024 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2024 நாட்டின் வேலையின்மை விகிதம் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 4.9. வேலையின்மை விகிதம் வந்து 4.9. ஓகேங்களா? அடுத்து 21வது பாருங்க. உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ இருக்குல்ல, ஜியோ நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜியோ தான் நம்பர் 1 இந்தியாவில். அந்த மாதிரி ஜியோ தான் வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அடுத்து எத்தனாவது? 22. உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2025 இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 131வது இடம். 131வது இடம். அடுத்து 23. உலகளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய காப்பி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளதுன்னா 5. உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேர் வந்தால் கம்பல்சரியாக காஃபி போடுங்க. ஓகேங்களா? 5 பேர் வந்தால் எப்படி பண்ணணும்? கம்பல்சரியாக காஃபி போடணும். அடுத்து 24. இந்தியாவில் முதல் மதிப்புமிக்க 100 நிறுவனங்களில் உணவு நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம்னா அமுல் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 100 நிறுவனம் இருக்காமா. அதில் உணவு நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எதுனா அமுலுங்கிறது நீங்கள் ஐஸ்கிரீம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம் 2024 எத்தனை சதவீதம் குறைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 0.006%. எப்படின்னா இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம் 2024 எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளதுன்னா 0.006% வந்து குறைஞ்சிருந்திருக்கு. அடுத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 26 வந்து ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியா உலகின் எத்தனாவது பெரிய உயிரி எரிபொருள் நுகர்வோராக உள்ளதுன்னா 4வது. உயிரி எரிபொருள் நுகர்வோராக எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் 2வது இடம்னு பார்த்துறோம்ல. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்கா, 2வது பிரேசில், 3வது இந்தோனேஷியா, 4வது தான் இந்தியா. என்ன 4வது இந்தியா? பெரிய உயிரி எரிபொருள் நுகர்வோராக 4வது இடத்துல இருக்கு இந்தியா.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 27வது 2025 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 99. எப்படி 99? இப்போ 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 ஒரு புக் ஒன்று விற்கிறீங்க அப்படின்னா 100 சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. 99 சொல்லுங்க, வாங்கிடுவாங்க. ஏன்னா பெரிய நம்பராக இருக்கும்போது யாரும் வாங்க மாட்டாங்க. சின்ன நம்பர்னா வாங்கிடுறாங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலையான வளர்ச்சி, இந்த வளர்ச்சிங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு எக்கனாமிக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது எக்கனாமிக்கில் என்ன வரும்? பணம் வரும். பணம் எவ்வளோ? 99. அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சிங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 28வது பாருங்க, உலகளவில் எத்தனையாவது பெரிய காப்பி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது? 5 5 பேர் இருந்தால் காப்பி போடணும்னு சொல்லியிருந்தேன்னா ஓகே, ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுது, பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, உலகம் முழுவதும் 2025 பள்ளி செல்லா குழந்தைகள் எண்ணிக்கை எத்தனை கோடியாக அதிகரித்துள்ளது? ஸ்கூல் போகாத குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 27 கோடி புள்ளி 2 27 கோடி புள்ளி 2 பேர். அத்தனை குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்களாம். ஓகேங்களா? அடுத்து 30வது பாருங்க, உலக வங்கியின் புதிய வருமான வரம்பின்படி 2022-23 ஆண்டு இந்தியாவின் வறுமை விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 5.3. உலக வங்கியின் புதிய வருமான வரம்பின்படி 2022-23 ஆண்டு இந்தியாவின் வறுமை விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 5.3. அடுத்து 31வது பாருங்க, இந்தியா காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் உலகின் எத்தனாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதுன்னா 3வது. ஓகேவா? எத்தனாவது? 3வது. நல்லா பாருங்க, காற்று எத்தனை இருக்கும்? 3 இருக்கு. காற்று 3. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா ஈஸி. எப்படின்னா கொஸ்டின் ஒர்க்காக படிக்கிறேன். இந்தியா காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் உலகின் எத்தனாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? 3வது. அடுத்து 32 பாருங்க, 2024-25 நிதியாண்டில் மொத்த அந்நிய நேரடி முதலீடு எத்தனை கோடி டாலராக அதிகரித்துள்ளது இந்தியாவில் அப்படின்னா எத்தனை? 8104 கோடி. ஓகேங்களா? அத்தனை டாலர் கோடி வந்து இந்தியாவில் வந்து அந்நிய நேரடி முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டிங்கன்னா மகாராஷ்டிரா வந்து 39%, கர்நாடகம் 13%, டில்லி 12% பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பங்களிப்பு கொடுத்துருக்காங்க? அந்நிய நேரடி முதலீடுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை? 8104 கோடி டாலர். அது டாலர் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 33வது பாருங்க, பட்டினிச்சாவு அபாயத்தில் எத்தனை கோடி பேர் இருப்பதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? 30 கோடி பேர். இந்த பட்டினிச்சாவு அபாயத்தில் எத்தனை கோடி பேர் இருப்பதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? 30 கோடி பேர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டோன்னா 36வது. ஏன்னா இந்த நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா நம்ம அத்தனையும் நம்ம தெளிவாக எடுக்கும்போது அத்தனையும் 2 கொஸ்டின் பாருங்க ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து 36வது பாருங்க, உலக பயங்கரவாத பட்டியல் 2025 இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 14. இப்போ 14 வயசு பையன்லாம் கன்று வச்சிருக்கானுங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மதராசி படம் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த கான்செப்ட் புரியும். உலக பயங்கரவாத பட்டியல் 2025 இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 14வது. அடுத்து மத்திய மின்துறை தரவரிசையில் தமிழக மின்வாரியம் எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 48. நான் வந்து உங்களுக்கு கரண்ட் 48 மணி நேரத்தில் கனெக்ஷன் கொடுத்துருவேன் அப்படிம்பாங்களே. தமிழ்நாட்டில் நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? இந்தியாவில் எது ஃபர்ஸ்ட்னா மகாராஷ்டிரா, அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம், அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 2ஆம் இடம் வந்து குஜராத். 3ஆம் இடம் என்னது? உத்தரப்பிரதேசம், நொய்டா பவர் நிறுவனம். இதில் இந்தியா வராது. ஓகேவா? இந்தியா வராது, இதை பார்த்துக்கலாம். சரி, அடுத்து 38வது, நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை எத்தனை % குறைஞ்சிருக்குது? 3.2. நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை 3.2% குறைஞ்சிருக்கான். ஆனால் இதுவே 2024 ஆண்டில் நாட்டின் வேலையின்மை எத்தனை? 4.9 சொல்லியிருந்தான்ல அது. அடுத்து பாருங்க, வாகன உற்பத்தி துறையில் உலகளாவிய இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது?
3வது இடத்துல இருக்குது. வாகனம் 3 பேர் ஓட்டுவாங்க. கார்னா 3 பேர் தானே போவோம், அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 40வது, உலகிலேயே அதிக தங்கம் இறக்குமதி செய்யும் நாடு எது? ஃபஸ்ட்டு சீனா, 2வது இந்தியா. உலகிலேயே அதிக தங்கம் இறக்குமதி செய்யும் நாடு என்ன? ஃபஸ்ட்டு சீனா, 2வது இந்தியா. அடுத்து நீதி வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடம் அளித்துள்ளது? கர்நாடகா. நீதி கோர்ட்டில் ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்களா, அது நீதி வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? கர்நாடகா. சிறிய மாநிலங்களில் 1 கோடி வரை மக்கள் தொகை கொண்ட சிக்கிம் முதலிடம். ஓகேங்களா? அடுத்து 42வது, அரிசி ஏற்றுமதியில் இந்தியா எத்தனை சதவீத உலகளாவிய பங்குடன் முதலிடம் பிடித்துள்ளது? 40%. எத்தனை பர்சன்டேஜ்? 40%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 45. தற்போது இந்தியாவின் மக்கள் தொகை எத்தனை கோடியாக எட்டியுள்ளது? 146 கோடி. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. 146 கோடி. 2025ஆம் ஆண்டில் ஆண்களின் ஆயுட்காலம் 71 ஆண்டு, பெண்களின் ஆயுட்காலம் எவ்வளோ? 74 என கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வளோதான் இருக்கலாங்கிறாங்க, ஆனால் இவ்வளோ இருக்குன்னு சொல்லலை, அதை பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து 46. இந்தியாவின் கருவுறுவல் விகிதம் சராசரியாக 1.9%. இந்தியாவின் கருவுறுவல் விகிதம் சராசரியாக 1.9%. அடுத்து இந்தியாவின் ஓராண்டுக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் குறைந்தபட்ச எடையின் பிறக்கின்றன? 42 லட்சம் குழந்தைகள் குறைந்தபட்சம் எடையுடன் பிறக்கிறாங்களாமா. இப்போ மினிமம் ஒரு 3 கிலோக்குள்ள இருக்கணும், அவங்க 1.5 கிலோ இருக்கலாம், 2 கிலோ இருக்கலாம், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, 48வது, நாட்டில் ஜூன் 2025 வேலையின்மை விகிதம் 5.6. இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது கேட்க வாய்ப்பு இருக்கு. நாட்டின் ஜூன் 2025 வேலையின்மை விகிதம் 5.6. 49வது பாருங்க, உலகின் பரபரப்பான முதல் 10 விமான நிலையங்கள் பட்டியலில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 8வது. இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். உலகின் பரபரப்பான 10 விமான நிலையங்களில் 8வது இடத்தை பிடித்தது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அது இந்தியாவில்னு கேட்டாங்கன்னா என்னது? 8வது இடத்தை பிடித்த இந்திய விமான நிலையம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம்னு சொல்லணும். அடுத்து ஊராட்சிகளில் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 1. அடுத்து 51 பாருங்க, ஐநா மனித வளர்ச்சி குறியீடு 2023 இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 130. மனித வளர்ச்சி குறியீடு 2023 அதை பார்த்துக்கோங்க. 23 எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 130. அடுத்து 52வது, உலக அளவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 2026 இந்திய அளவில் முதலிடம் பிடித்த ஐஐடி என்னது? தில்லி ஐஐடி. இது 2026க்கு அப்போ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நம்ம பார்த்துக்கணும். 2026 என்னது? தில்லி ஐடிஐ. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன், என்னன்னா 2-3 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 52 பார்த்துருக்கோமா? அதில் நம்ம ஒரு 45 பக்கம் நமக்கு தெளிவான கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அந்த தெளிவான கொஸ்டின் நீங்கள் பார்த்தாவே போதுமானது. இவ்வளோ பார்த்தாவே போதும். இதெல்லாம் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அதை எடுத்திருக்கோம். சரி, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.